ஆளும் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியே கொண்டு வருவதற்கான மிக தீவிரமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் திருமா மிகவும் காட்டமாக பேசியிருக்கிறார். அதில் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை கோழைத்தனமானது என்றும் தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில்தான் இருக்கிறார்கள் என்றும் திருமா பேசியிருந்தார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை என்றும் திருமா பேசியது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் திமுக விசிக்கு இடையே உள்ள இந்த விரிசலை பயன்படுத்தி திருமாவை தங்கள் பக்கம் இழுக்க எடப்பாடி பழனிசாமி முயல்வதாக சொல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்களில் திருமா திமுக இடையே விரிசல் உள்ளது. அப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது உள்ள விரிசலை பயன்படுத்தி விசிகவை அதிமுக கூட்டணிக்கு இழுக்க தீவிரமான முயற்சிகளை எடப்பாடி எடுத்து வருகிறாராம். சில தலித் அமைப்புகள், சில ஆக்டிவிஸ்டுகள் திமுக விசிக கூட்டணியை விரும்பாத நிலையில் திருமாவை அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கான லாபியை செய்து வருவதாக தெரிகிறது. இதற்கிடையே திருமா விஜயுடன் செல்ல போவதாகவும் சொல்கிறார்கள். சீமான், விஜய், திருமா கூட்டணி அமைய போவதாகவும் தகவல்கள் அடிபடுகின்றன.